நம்ம இன்னைக்கு உடம்புக்கு ரொம்ப சத்தான முருங்கைக்கீரை தோசை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். சத்தான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் கூட சொல்லலாம். அதே சமயத்தில் டேஸ்ட்டும் ரொம்பவே அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு ஒரு கடாய் சூடுபடுத்திக்கோங்க. அதில் 2 பச்சை மிளகாய், 3 பூண்டு, 2 சின்ன வெங்காயம், 1 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் மிளகு இதெல்லாம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இது கூட 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. அடுத்து இதில் 1 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை சேர்த்துக்கோங்க. கீரையை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கோங்க. ஸ்டவ் லோ ஃப்ளேம்லேயே வச்சுருக்கணும். இப்போ பாருங்கள், கீரை நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு முழுமையாக ஆற வச்சுருங்க. ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிக்கோங்க. நீங்கள் லோ ஃப்ளேம்லேயே வச்சு ஒரு 7-8 நிமிஷம் வதக்கினா கூட போதும். ரொம்ப நேரம் வதக்கணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா நம்ம தோசை ஊற்றும் போதும் அது வேக போகுது. இப்போ பாருங்கள், நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. இது கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து ஒரு பாத்திரத்தில் 2 கப் அளவுக்கு தோசை மாவு எடுத்திருக்கேன். நீங்கள் இட்லி மாவு கூட எடுத்துக்கலாம். நார்மல் நம்ம வீட்டில் தோசை மாவு அரைச்சி வைப்போம்ல, அந்த மாவு தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஏற்கனவே நம்ம சேனலில் தோசை மாவு, இட்லி மாவுலாம் எப்படி அரைக்கணும்னு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ இந்த மாவு கூட நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சுருக்க கீரை பேஸ்ட்டை சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் மாவில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், மாவு நல்லா கரைச்சாச்சு. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் நல்லா இந்த மாதிரி கரைச்சிக்கோங்க. இதுக்கப்புறமா நம்ம எப்போதும் தோசை ஊற்றுற மாதிரி தான் தோசை டவா நல்லா சூடுபடுத்திட்டு அதை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி தோசை வார்த்துக்கோங்க. இப்போ மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு தோசை முழுமையாக வேகிறது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். இப்போ பாருங்கள், மேல் பாகம் நல்லா வெந்து வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் திருப்பி போட்டுட்டு ஒரு நிமிஷத்துக்கு மட்டும் வேக வச்சுட்டு எடுத்துக்கோங்க. உங்களுக்கு கிறிஸ்பியாக வேணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா மொறுமொருவாக வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா நீங்கள் சாஃப்டான தோசை சாப்பிட்டு ஆசைப்பட்டீங்கன்னா அப்படியே கூட நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். அதாவது இந்த ஸ்டேஜில் நீங்கள் வெளியில் எடுத்துடலாம். அவ்வளோதான், ரொம்ப ரொம்ப டேஸ்டியான முருங்கைக்கீரை தோசை சூப்பராக தயாராகிருச்சு. நல்ல க்ரீன் கலரில் பார்க்குறதுக்கே அட்ராக்டிவாக இருக்குல்ல, சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருந்தது. கீரை வேணான்னு சொல்கிற குழந்தைங்க கூட கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசை கொத்தமல்லி சட்னி கூட வச்சு சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். நான் இன்றைக்கி அந்த சட்னி கூட தான் வச்சு சாப்பிட போகிறேன். ஏற்கனவே நம்ம சேனலில் தக்காளி கொத்தமல்லி சட்னி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ இருக்குது. அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, வேணா செக் பண்ணி பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இந்த தோசை ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு டேஸ்ட் எப்படின்றதுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ.